நான் உன் நல்லதுக்காக சொல்றேன். இப்பதான் நீங்க கேட்டேன். அந்த மாதிரி சொல்லல. நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க. என்ன தப்பா பேசுறேன்? தலையா சொல்லிட்டு போறாங்க, வேற இலையா சொல்லிட்டு போறாங்க. உங்களுக்கு பிடிக்கல நீங்க போலாம். உங்களை யார்? எனக்கு வந்து கோவம் வந்துருச்சு. எனக்கு காசு வேணா ஒரு பாக்கெட் வந்து யாருதுன்னு தெரியல. குத்துக்கலாட்ட உட்கார்ந்தாரா, உருண்டை பிடிச்ச மாதிரி உட்கார்ந்தாரா? கெட்ட வார்த்தை பேசினா என்ன? நான் இருக்க மாட்டேன் சார். என்னமா? ப்ளீஸ் கம் அவுட் அண்ட் டேக் கேர். பத்திரம் போயிட்டாங்க. இந்த வாரம் எப்படி இருந்தது? ஒரே பதட்டமா இருக்கு. அப்படி சொல்லாதீங்க. சீக்கிரமா நான் ஓட்டு கேட்டு வரேன். ஓட்டு போட்டுருங்க எனக்கு. அப்போ உட்காந்து நம்ம பசங்களாம் கேட்டுருவோம். என்ன சொல்றீங்க? அந்த எழுச்சி எனக்கு தெரியட்டும். அப்போ வரதான் நான் உன் நல்லதுக்காக சொல்றேன். சத்தியமா சொல்றேன். இல்லாட்டி நான் இவ்வளவு யோசிக்க மாட்டேன். எனக்கு உங்க கூட பேசுறதுக்கு எனக்கு ஒரு விருப்பம் இல்ல. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கான கண்டிப்பா வேணாம். சாரி. என்னங்க வேணும் உங்களுக்கு? இப்போ என்ன வேணும் உனக்கு? போய் சொன்னா உங்களுக்கு அப்படி தோணுதா? வச்சுக்கோங்க. நானே எல்லாத்தையும் மாத்தி மறந்து மாறி வந்திருக்கேன். போய் சொன்னீங்க. மன்னிப்பு கேளுங்க. இப்பதான் நீங்க கேட்டேன். மன்னிப்பு தானே அந்த சனியை கேளுங்க. மனசுல கேளுங்க, உணர்ந்து கேளுங்க. நீங்க அந்த மாதிரி ஆள் இல்ல நான் நம்புறேன். அதனால திருப்பி வரேன். இங்கே இப்பொழுது நடந்த நிகழ்ச்சிக்காக நான் மிகவும் வருந்துகிறேன். எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும் நினைச்சு பாருங்க. ஆனா ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நம்ம பிளான் என்னது? நம்ம பிளான் சொல்லாத. உன் பிளான் சொல்லி எனக்கு தெரியும். லூசு பைய. அவர் பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. இது பிளான் பண்ணி பண்ணதுதான். அந்த பிளான்ல எல்லாரும் இருக்காங்க. நான் இல்லன்னு சொல்றேன். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். எங்க பாரு வந்து உங்ககிட்ட என்ன சொன்னா, நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுனீங்க அதை மட்டும் சொல்லு ஃபர்ஸ்ட். இன்னைக்கு ஃபுல் என்டர்டைன்மென்ட்க்கு நான் கேரண்டி. அவர் வந்து ஏதோ வெள்ளை கலர் டப்பால ஏதோ ஊறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி வந்தாங்க. ஸோ நானும் தலை ரூமுக்கு நடந்து போய் நான் ஃபேஸ்ல ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். கிளியர் டப்பாவா, துணி இருக்கா அப்படின்னு. அது நான் என்னதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபேஸ்ல ஏதோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசினாங்க? என்ன பேசுனாங்க? பர்ஃபார்மன்ஸ் நீ பாடுறா. விக்ரம நம்ம அங்க இருந்து இது பண்ண வைக்கணும், எந்திரிக்க வைக்கணும். அந்த மாதிரி நீ சொல்லல. அந்த மாதிரி சொல்லல. விக்ரம் அங்கே வந்து உருண்டை பிடிச்சு உட்கார்ந்து இருக்கிறான். அவனை வந்து அந்த இடத்துல இருந்து எழுப்ப வைக்கணும் அப்படின்னா அட்வைசரா என்ன பண்ண வைக்கலாம்? இவருடைய வேலை என்ன? ஒரு 8 பேர் கிட்ட போய் கேட்பார்ல. என்ன தப்பா பேசுறீங்க? என்ன தப்பா பேசுறேன்? ப்ரூவ் பண்றீங்களா? என் மேல தப்பு இருக்கு, ப்ரூவ் பண்ணுங்க. வச்சுக்கோங்க. நாளைக்கு பிளான் இருந்தா உங்க செருப்பால நான் அடி வாங்குறேன். சரியா? நான் அடிக்க மாட்டானா? சாரி. சரியா? இவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது விக்ரம் வியானா இது ஒரு பிளே அது அப்படின்னு சொல்லி இதை முடிச்சு வச்சிருந்திருக்கலாம். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? எச்ச. என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறானா? டேய் அதான் சொல்றேன்லடா. சீரியஸ்லி இதுக்கப்புறம் எல்லாம் நான் இங்க இருக்க மாட்டேன். இவங்க மனுஷங்களா நான் கேக்குறேன். இதுக்கு மேல நான் தோக்கிறதுக்கு எதுவுமே இல்லப்பா. எனக்கு காசு வேணா ஒரு நான் வீட்டுக்கு போறேன். நாளை விஜய் சேதுபதி சார் கிட்ட சொல்லிட்டு நானும் ஒரு வருஷமா பாக்குறேன். எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்றேன். நீங்க ஒரு நாள் போயிருக்காடி. சும்மா ஆசை மட்டும் காட்டு. விக்ரம் கப்பலாம் உனக்கு தெரி. ப்ளீஸ். யோ நீங்க யோசிக்கிற அளவுக்கு இல்லையா? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. நான் கெட்டவளா பேசுறேன். என்னால முடியலண்ணா. வித்தியாசமான கேரக்டரா இருக்காளே. நான் ஒரு கெட்ட வார்த்தை பேசிருப்பேனா? இன்னைக்கு இல்லாததெல்லாம் சொல்றாங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. கேம் ஆடின பார்வதி நல்லவாயிட்டா, ஆனஸ்டா இருக்கலாம். நீ நல்லவன், நான் கெட்டவன். தியாகிடா. அவ்வளவு மாதிரி இல்ல. எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ ஒரு ப்ளே பண்ண, அது மிஸ் ஃபயர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீ அதெல்லாம் விலகிட்ட. அதுக்கப்புறம் அதை முடிச்சு வச்சிருக்க. கரெக்டா? எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. நீங்க வந்து எந்த தெரிஞ்சுதான் எடுத்து வச்சீங்களா? ஏங்க அவர் என்ன கைவிட்டா பார்த்தா ஒரு செகண்ட் எனக்கு வருது. ஒருவேளை நம்ம ஏதாச்சும் ஃப்ளோல ஏன்னா நம்ம ஃப்ளோ. ஆனா அவளே சொல்லிட்டா நான் உங்க மூஞ்ச பார்த்து நீங்க பேசுவீங்க. அப்பாடா. வீட்டுக்குள்ள போய் இவங்க என்னன்னு கேட்டுருமா? முக்கியமா அந்த பக்கெட் என்னதான் பண்ணுச்சு பாவம் கேட்டுருமா? சூப்பர். அதான் ஒரு டானுக்கு அழகு. நான் சொன்னேன்ல அப்பவே, நான் உங்க ரசிகன். நீ சூப்பர் தலைவா. வணக்கம். வணக்கம். ஆதரவை தவிர எல்லாரும் உட்காருங்க.
புறம்போக்கு பண்ணாட நாயே. How are you, Adri? நல்லா இருக்கேன் சார், நீங்க? Welcome back. தேங்க்யூ சார். எஸ் ஐம் பேக். ஷோலாம் பாத்தீங்களா? வெளியே போயிட்டு நல்லா பார்த்தேன் சார். நல்லா பாத்தீங்களா? திரும்ப வர மாட்டேன்ற ஆட்டம் போட்டீங்க. வந்துட்டேன்டா. ஒரு டாஸ்க் கொடுத்து நெக்லஸ்லாம் கொடுத்து விளையாட சொன்னா நீங்க பக்கெட் வச்சு விளையாடுறீங்க. ஜெயிச்சியா? தோத்துட்டேன். இந்த பக்கெட் பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சது யார்? அது பிரச்சனை இந்த பிளான். எஸ் பாரு, யூ ஸ்டார்ட் ஃப்ரம். ஏய் சிலங்களா தங்கங்களா வாய் தொடறாங்கடா வாய் தொடறாங்கடா நீ வாய் தொடறா கொன்றுவேன். சுருக்கமா சொல்லிடுறேன் சார். மெயினா வந்து அந்த நெக்லஸ் முன்னாடி எங்களுடைய ரெட்ரோ சினிமா அணியினர் எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க சார். அன்னைக்கு காலையில 6 மணி விக்ரம் வந்து அட்வைசரா இருந்தாரு. சரி ஓகே, அவரை முதல்ல அந்த இடத்தை விட்டு எழுப்ப விடலாம் அப்படின்றதுக்காக அதுக்குள்ள வந்து ஒரு பக்கெட் இருக்கு. அந்த பக்கெட் வந்து யாருதுன்னு தெரியல. சோ நம்ம அட்வைசர் கிட்ட வந்து சொல்லி அவரை வந்து வீட்டுல இருக்கிற மக்கள் கிட்ட எல்லாம் வந்து கேட்க வைப்போம். இன்னும் அவங்க கிட்ட சொல்லிட்டு நான் வெளியில வரேன், வந்து டைரக்டா நான் வந்து விக்ரம் கிட்ட வந்து சொல்லிட்டேன். நீ மட்டும் தான் ஏமாத்துவியா? சொல்லும்போது வியானா இருந்தாங்க. வியானா இருந்தாங்க. ரம்யா தெரியுமா தெரியாதா? இல்ல சார், அவங்க தப்பா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வியானா கிட்ட தான் இவங்க வந்து சொன்னேன்னு நேத்து சொன்னாங்க. இப்போ சொல்றாங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து விக்ரம் கிட்ட சொன்னேன். நீங்க சொன்னாங்களா இல்லையா? குத்துக்கலாட்ட உட்கார்ந்து இருக்காங்க சொன்னாங்க சார். அந்த உலகத்திலேயே 1 நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேனே. என்ன விஜய் ஒருத்த வந்துட்டாங்க. விஷயம் அவர் குத்துக்கலாட்ட உட்கார்ந்தாரா உருண்டை பிடிச்ச மாதிரி உட்கார்ந்தாரா பத்தில விஷயம் இல்ல. விக்ரம ஏதோ கல்லு பிடிச்ச மாதிரி உருண்டை பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு அவர் எழுப்பணும்னு சொன்னாங்களா இல்லையா? என்ன கலாகிரியா? இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டியா? போ. எனக்கு வந்து கோவம் வந்துருச்சு, நான் அப்செட்டா இருக்கேன், அதனால நான் இப்படிதான் பேசுவேன், அப்படிலாம் பேசக்கூடாது. உங்களுக்கு பிடிக்கிறா நீங்க போலாம், உங்களை யாரும் கட்டாயப்பட்டுலாம் ஆட வைக்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கோங்க. உங்க தலையா சொல்றாங்கன்னு நினைச்சேன் சார் நான். அவங்க தலையா சொல்லிட்டு போறாங்க, வேற இலையா சொல்லிட்டு போறாங்கம்மா. முதல்ல ரம்யாவுக்கு அது புரிஞ்சதா இல்லையாங்கிறத பத்தி பேச்சு. கடைசி வரைக்கும் நான் சொல்றது உங்களுக்கு புரியாது இல்ல? கெட்ட வார்த்தைலாம் பேச வருது இல்ல, அப்ப அதை சொல்றதுக்கு என்ன? அதுல ஒரு பெருமை வேற. இத்தனை நாள கெட்ட வார்த்தை பேசல, இப்ப என்ன கெட்ட வார்த்தை பேசலாம் என்ன, பேசலாம் என்ன? ஒரு நிமிஷம். என்ன? நான் இருக்க மாட்டேன் சார். என்னமா? நான் வீட்டுக்கு போறேன் சார். சார் நான் கிளம்புறேன். போறீங்களாமா? வெரி வெரி குட்மா. நீங்க வாடகை வெளியே போலாமா? நீங்க வாடகை தாராளமா போலாமா? நீங்க நான் ஒரு இடைவெளி எடுத்துக்கிறேன். நீங்க வந்து ரம்யா வந்து உங்களுக்கு போக வேண்டிய ப்ரொசீஜர் பார்த்துப்பாங்கம்மா. ப்ளீஸ் கம் அவுட் அண்ட் டேக் கேர். பத்திரம் போயிட்டாங்க. தேங்க்ஸ்மா. போயிட்டாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டோம்.